விருதுநகர் மாவட்டம் வச்சக்காரப்பட்டி அருகே உள்ள கட்டனார்பட்டியில் இயங்கி வரும் வனஜா பட்டாசு ஆலையில் இன்று மதியம் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருந்தாலும் தேர்தல் காரணமாக வரும் 23ஆம் தேதி விடுமுறை அளிக்க வேண்டிய சூழல் உள்ளதால் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க இன்று தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் பட்டாசுகள் மற்றும் மருந்துகள் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறின. இந்த விபத்தின் தாக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்தனர். ஆலையில் இருந்த 4 அறைகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் அங்கிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள். தற்பொழுது நிலவரப்படி இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 6 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளை அகற்றும் பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த ஆலை கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விதிமீறல்கள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரிக்கின்றனர்.